finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 26 ரிவ்யூ தான் மக்களே. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச் பிட்வீன் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ். ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க டாப் 4 குவாலிஃபை ஆவாங்க. ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கேம்ல எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலி ஒரு நாக் அவுட் கேம்னும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் அவங்களோட பெஸ்ட் கேமை தான் கொடுக்க போறாங்க. அந்த வகையில திருப்பூர் தமிழன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் கேமை காமிச்சு சும்மா தரமா 47 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி டாப் 4க்கு மட்டும் இல்ல டாப் 2க்கு போயிட்டு குவாலிஃபயர் 1 விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு கம்பேக் தெரியுமாங்க அவங்க இந்த TNPL 2024. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நிறைய டீம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எடுத்துக்கலாம். டாப் 4 குவாலிஃபை ஆவாங்களான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ், சச் அ க்ரூஷுவல் மேட்சஸ் எல்லாமே அதுல எல்லாமே வின் பண்ணி இன்னைக்கு டாப் 4 மட்டும் இல்லாம டாப் 2ல போய் குவாலிஃபயர் 1 விளையாட போறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த திருப்பூர் என்டையர் டீம் அண்ட் த பேக் ரூம் ஸ்டாஃப். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல திருச்சி வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தது. பட் என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு முக்கியமான மேட்ச்ல ஹெல்ப் ஆக போறது இல்லை. அதே தான் திருப்பியும் ஆச்சு. திருச்சி டாஸ் பண்ணி போலிங் எடுத்தாங்க. மேபி இது வந்து ஒரு நாக் அவுட் கேம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்கலாம். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேசிங் தான் அவங்களோட பெட்டர் ஆப்ஷன் சொல்லி போனாங்க. அண்ட் 169 ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. கிளியராகவே தெரிஞ்சது இது சரியான ஸ்கோர்னு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு 4-5 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 odd ரன்ஸ்லேயே விட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாக் ஒருத்தர் விளையாடினார், மான்கே பாஃப்னா. அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் TNPL பிளேயர். இந்த பர்டிகுலர் TNPL 2024ல இவர் முதல் முறையா விளையாடுறாரு. அதுவும் க்ரூஷுவல் மேட்ச்ல ஒரு க்ரூஷுவல் இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. இன்ஃபேக்ட் மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு ஃபார் திருப்பூர்னு தான் சொல்ல முடியும். செம நாக் 50 போட்டாரு. என்ன சொல்றதுங்க, சரியான இன்னிங்ஸ். ஏன்னா அந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா டெஃபினட்டா திருப்பூர் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஈவன் டு கெட் 130 or 140. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரோட சேர்ந்து கணேஷ், அவர் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டார். அவர் ஒரு 39 அடிச்சாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷலா வந்து அமைஞ்சது. ஏர்லியரா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பேட்ஸ்மேன் ராதாகிருஷ்ணன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. பட் சாத்விக் ஆஸ் யூஷுவல் ரொம்ப கிளாசிக்கா விளையாடிட்டு இருந்தாரு. அநியாயமா ரன் அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு செட்பேக்கா ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆக்சுவலி. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மான் பாஃப்னாவும் சரி கணேஷும் சரி ஆக்சுவலா காப்பாத்திட்டாங்க. ஸோ தே குட் ஏபிள் டு ஸ்கோர் 169. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஸ்லோ விக்கெட்ல 169 செம ஸ்கோரா தெரிஞ்சுது, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், இந்த பக்கம் நீங்க போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ் எல்லாருமே சுமாரா போட்டாங்க. பட் பெஸ்டா போட்டது அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அதிசயராஜ் டேவிட்சன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து திருச்சிக்கு கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. நியூ பால்லயா இருக்கட்டும் இல்ல டெத் போலிங்லயா இருக்கட்டும், அவர் சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. மற்ற போலர்ஸ்லாம் ஓகேவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது. 170 ஸ்லோ பிச்சு, கொஞ்சம் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பால் நியூவா இருக்கும் போது கொஞ்சம் யூஸ் பண்ணாதான் ரன்ஸ் வரும். ஓல்ட் ஆவாவோ வந்து பாத்தீங்கன்னா பேட்டுக்கு அவ்வளோ வரப்போறது இல்ல, கொஞ்சம் லைட்டா டேர்னும் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் சாப்பிட்டாங்க. அதாங்க பெரிய பிரச்சனை. திருச்சி கிராண்ட் சோலாஸ் என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வாசிம் கொஞ்சம் ஆடி இருக்காரு. ஓகே, அவரே இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ராஜ்குமார்னு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் இறங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனதர் நம்பர் 3 பேட்ஸ்மேன் அவரும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபெயிலியருங்க இந்த சீசன்ல. ஒரு 3 பிளேயர் வந்து கண்டினியூஸா டாப் ஆர்டர்ல ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த பர்டிகுலர் டீம். அதே தான் இப்பவும் ஆச்சு. டக்குன்னு விக்கெட் விட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த திருச்சி கிராண்ட் சோலாஸ்ல சஞ்சய் யாதவ், முக்கியமா ஜாஃபர் ஜமால் அண்ட் அதுக்கப்புறம் ராஜ்குமார், இவங்க 3 பேர் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் ரன்னே. டு சம் எக்ஸ்டென்ட் சரவணகுமாரும் ஒரு ஹிட்டர் இருக்காரு. இவங்களாம் தான் ஆக்சுவலா இவ்வளவு மேட்சஸ் சில மேட்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இந்த லெவல் இருக்கும் திருச்சியை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு 3-4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி எனக்கு தெரிஞ்சு கடைசி 8வது இடத்துல வந்து நின்றுப்பாங்கன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொதப்பல் நிர்மல்குமார் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கை கொடுத்து நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. 46 of 32. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல ஒரு 3 6 அடிச்சாரு. இந்த ஆப்போசிட் ஸ்பின்னர் செமையா விளையாண்டாரு. ஹேட்ரிக் ஆஃப் 6. அவர் ஒருத்தர் தான் ஹோப்பே. ஏன்னா சஞ்சய் யாதவ் நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது வந்து போட்டாருங்க அந்த சைடு திருப்பூர் கேப்டன் சாய் கிஷோர் க்ரூஷுவல் விக்கெட், அவரோட விக்கெட் எடுத்தாரு. இம்மிடியா ஜாஃபர் ஜமால்னு பாத்தீங்கன்னா ஸ்டம்பிங் அவுட் ஆகினாரு. அதெல்லாம் வந்து கேமோட மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். 2 கீ பிளேயர் ஆஃப் த டீம் வந்து ஒரே ஓவர்ல தூக்கிட்டாரு சாய் கிஷோர். அப்படியே கேம் திரும்பிடுச்சு. அண்ட் ராஜ்குமாரம் வந்து பேட்டை விட்டாரு. ஆஸ் யூஷுவல் வந்தோடனே 6 விட்டாரு. பட் எவ்வளவுதான் அவரும் அடிப்பாரு, புரியுதா உங்களுக்கு? ரிக்வயர்ட் ரன் ரேட் எங்கேயோ இருக்கு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. டிசப்பாயிண்டிங் மேட்ச் ஃபார் திருச்சி தான் சொல்லுவேன். ஏன்னா நாக் அவுட்ல கண்டிப்பா அவங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா 47 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்கன்னா
திருப்பூர் கமாண்டிங் வின் தான் சொல்ல முடியும். ஸோ திருப்பூர் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாய் கிஷோர் தான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலா ஒரு ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்திருந்தாலும் அந்த ஒரு ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் யாதவ் விக்கெட்டையும் சரி, இந்த பக்கம் என்ன சொல்றது ஜாஃபர் ஜமால் விக்கெட்டையும் சரி எடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் வினிங் ஓவர்னே சொல்லலாம். அது அட் சேம் டைம் நட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவர் 3 விக்கெட் எடுத்தாரு. அஜித் ராம் செமையா போட்டு அவரும் 3 விக்கெட் எடுத்தாரு. காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லா போலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க திருப்பூர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் சீரீஸா. விஜய்சங்கர் இன்ஜூர்ட் ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் டீம்ல அவரை பயங்கரமா மிஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆக்சுவலா பயங்கரமா திருப்பூர் காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஹியூஜ் சல்யூட் டு தெம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.